ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ என்ன சொல்றதுனே தெரியல. குவார்டர்லி எக்ஸாமுக்கு நம்ம 2 வாரம் இருக்கு 3 வாரம் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ டைமே இல்லாமல் போயிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம கிட்ட வந்து இப்போ டைம் இருக்குது. ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்பவே டைம் கம்மியாக தான் இருக்குது. 10th 11th 12th குவார்டர்லி எக்ஸாம் வந்து செப்டம்பர் 9ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஸ்கூல்ல டைம் டேபிள் வந்துருச்சு. கவர்மெண்ட் டைம் டேபிள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு சில பிரைவேட் ஸ்கூல் அவங்களே வச்சிருவாங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட் டைம் டேபிள் சென்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 9, செப்டம்பர் 11, செப்டம்பர் 15 இந்த டேட்லயே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது செப்டம்பர் 17ல தான் ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி. பட் செப்டம்பர் 9 அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட 7 டேஸ் பக்கம் தான் இருக்குது. ஸோ அப்போ டைம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இனிமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? 1 மினிட். டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால இப்போ அதுக்கான ஸ்டடி பிளான் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 7 டேஸ் இருக்கா நம்ம கிட்ட. இந்த 7 டேஸ்ல வந்து நம்ம என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. ஸோ நிறைய பேருக்கு 7 டேஸ் ஒருவேளை உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு மேல அந்த மாதிரி தான் 13ஆம் தேதிக்கு மேல தான் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா நம்ம கிட்ட வந்து 10 நாள் கிட்ட டைம் இருக்கும். எப்படி இருந்தாலும் கம்மியா தான் இருக்கும். ஸோ 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம ஒன்று கவனிங்க. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து டெய்லி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியே யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ½ hour 1 hour வீடியோவா. ஸோ அதை பாருங்க. அதெல்லாம் என்னன்னா கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ். இந்த 5 மார்க் தான் கன்ஃபார்ம் வரும் அப்படிங்கிற மாதிரி டாப் மோஸ்ட் 5 மார்க் செலக்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் அப்லோட் பண்ணுவோம். 10th அதே மாதிரி சயின்ஸ்ல உள்ள ப்ராப்ளம்ஸும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு வந்து பாருங்க. எதையுமே வந்து அசால்ட்டா மட்டும் எடுத்துக்கிறாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது மட்டும் தான் நான் உங்களுக்கு தர்றேன். ஸோ அதனால எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. குவார்டர்லி எக்ஸாமுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே வந்து 550+ மார்க் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க 600க்கு. இதே 10th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இப்பவே 450 மார்க் வந்து எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பிரச்சனையே கிடையாது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் ஃபார் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். லாங்குவேஜ் எக்ஸாமுக்கு 1 day பிஃபோர் வந்து படிச்சுக்கலாம். பட் அதர் சப்ஜெக்ட் 10th அப்படின்னு பார்க்கையில மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட். 11th 12th பார்க்கையில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கே பாட்டனி வந்துடும், சுவாலஜி வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி இந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும். இதெல்லாம் படிக்கணுங்கிறப்ப 1 மினிட். இதெல்லாம் படிக்கணுங்கிறப்ப கண்டிப்பா வந்து டைம் வந்து நமக்கு பத்தவே பத்தாது. ஸோ டெய்லி பாத்தீங்க அப்படின்னா 1 மினிட். ஸோ டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 hours வந்து ஈவினிங் வந்து படிங்க. மார்னிங் வந்து 1 hour படிங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். டெய்லி வந்து மினிமம் வந்து 3 hours வந்து படிங்க. அப்பதான் நம்மளால வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சிஎஸ், பாட்டனி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி அண்ட் 10th சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் 2024 குவார்டர்லி எக்ஸாமுக்கானது. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வைக்கிறேன். ஸோ நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை பார்த்து புக்ல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி தயவு செஞ்சு படிங்க. ஓகேங்களா? ஸோ அசால்ட்டா மட்டும் எடுத்துக்கிறாதீங்க இந்த குவார்டர்லி எக்ஸாமை. ஸோ நம்ம எந்த அளவுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால நல்லா படிங்க. இப்போ இந்த இதை விட்டு இன்னைக்கு என்ன டேட்? இன்னைக்கு வந்து டியூஸ்டேவா? ஸோ வெனஸ்டேல இருந்து என்ன நான் சொல்றேன். இல்ல நீங்க வெனஸ்டே உங்க ஸ்கூல் டைம் எப்படி வேணாலும் இருக்கும். சாட்டர்டே சண்டே மட்டும் பாருங்க. இப்போ பாருங்க, சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 2 நாளுக்கான பிளான் கொடுக்குறேன். அதை தரவா ஃபாலோ பண்ணுங்க. சாட்டர்டே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்கும். 10th 3 சப்ஜெக்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் 11th 12th சொல்லிடுறேன். மேஜர்ல ஏதாவது 2 சப்ஜெக்ட் ஈஸியான 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை சாட்டர்டே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கிடையில நம்ம கிட்ட வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேலாம் இருக்குது. அதுலயும் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது யோர் விஷ். ஏன்னா ஸ்கூல்ல நிறைய ஒர்க் இருக்கு அப்படிலாம் சொன்னீங்க. பட் சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் ஃப்ரீயா தான் இருப்பீங்க. ஈஸியான 2 சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி ஈஸி, இல்லை எனக்கு பிசிக்ஸும் பயாலஜி ஈஸி, இல்லை மேக்ஸும் பயாலஜி ஈஸி, இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் பயாலஜி ஈஸி, இல்லை எனக்கு காமர்ஸும் எக்கனாமிக்ஸ் தான் ஈஸி. அந்த மாதிரி அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா படிங்க. சண்டே பாத்தீங்க அப்படின்னா டஃப்பானதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பயாலஜி தான் டஃப்னா பயாலஜி, மேக்ஸ்னா டஃப்னா மேக்ஸ், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுல வந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை செலுத்தி படிங்க. ஸோ திஸ் இஸ் த பிளான். ஓகேங்களா? சாட்டர்டே சண்டேக்கானது. அப்போ பேலன்ஸ் ஒரு மேஜர் சப்ஜெக்ட் என்னன்னா
அதுக்கடுத்து ஆஃப்டர் த சாட்டர்டே சண்டே நெக்ஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே உங்கள்கிட்ட டைம் இருக்கும்ல. ஸோ மண்டே டு ஃப்ரைடேவோ மண்டே டு வெனஸ்டேவோ வாட்டர் இட் இஸ் டைம் இருக்கும். அதில் எப்படி நீங்கள் 3 hours வந்து படிக்க சொல்லியிருக்கேன் டெய்லி. அப்போ 6 hours ஆல்மோஸ்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 1 hour, சாரி 1 day. அப்போ அதில் வந்து பேலன்ஸ் உள்ள சப்ஜெக்ட் வந்து படிங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லா சப்ஜெக்ட்லையுமே சொல்றது ஒரு 30% ஆஃப் சிலபஸை வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே படிக்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்குன்னா மொதல் 3 சாப்டர் இல்லை மொதல் 4 சாப்டர் இல்லை மொதல் 5 சாப்டர் வந்து ஃபுல்லாக படிங்க. நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட், யூ ஹேவ் டு ஸ்டடி ஆல் த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த தடவை கொஸ்டின் கொஞ்சம் டஃபாக வருங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது. நாட் இன் குவார்டர்லி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம்லேயே கொஸ்டின் வந்து டஃபாக வருங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அண்ட் வேற எந்த டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்பர் கொடுத்துருப்பேன், அதில் வந்து கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து படிக்க பாருங்க. விளையாடாதீங்க. இனிமேல் டெய்லி மினிமம் வந்து நான் சொன்ன மாதிரி 3 hours வந்து படிங்க. அண்ட் டெஃபினெட்லி வந்து இந்த 550+ மார்க்குங்கிறத வந்து 550 or 500 550 வச்சுக்கிடுவோம். இந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து நோ ஃபெயில் அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபெயில் ஆகாமல் நல்லா வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பை. கொண்டு வா வாலிபம். கொண்டு